இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு ஒரு ருசியான ஆனால் குறைந்த கேலரி கொண்ட 5 சிம்பிளான உணவுகள். இதை நீங்க செஞ்சு சாப்பிடும் பொழுது கண்டிப்பா உங்களோட உடல் எடை குறையும். உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் அடிக்கடி சாப்பிடாமல் இருப்பது அவர்களுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறையை தான் ஏற்படுத்தக்கூடும். ஐயோ, நான் ரொம்ப குண்டா இருக்கேன், நம்ம சாப்பிடாம விட்டுறலாம் இந்த உணவு அப்படின்னு நினைச்சு நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் ஆகி அதிகமாக தான் உடல் எடை ஆகுமே தவிர குறையவே குறையாது. எனவே ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களுடன் உடல் எடையை குறைக்க சில வகை உணவுகள் நமக்கு உதவியா இருக்கு. இந்த குறைந்த கேலரி கொண்ட உணவுகள் என்னென்னன்றத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்திய உணவுகளிலும் குறைந்த கேலரி கொண்ட உணவுகள் இருக்கு. இந்த குறைந்த கேலரி கொண்ட உணவுகள் கிரீசியான, காரமான மற்றும் சுவையான உணவும் கூட. இதுவரை பருப்பு, சப்பாத்தி மற்றும் ரைத்தா மட்டுமே ஆரோக்கியமான இந்திய உணவு என்று நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே தேசிய உணவுகள்ல பல வகைகள் இருக்கு. அது என்ன? இந்த உணவுகள் ஆரோக்கியமான உணவு மட்டும் இல்லாம நம் உடல் எடையை குறைக்கவும் உதவியா இருக்கு. இந்த குறைந்த கேலரி உணவில் நம் உடலுக்கு தேவையான தினசரி கேலரிகள் 800 to 1500 கேலரிகள் பெற முடியும். இப்படி குறைந்த கேலரிகளுடன் உங்கள் உடல் எடையை குறைக்க எந்த மாதிரியான உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இது உங்களுக்கு குறைந்த கேலரிகள் மட்டும் இல்லாம உங்களுடைய வயிறு ஃபுல்லா பசி இல்லாமல் இந்த உணவு வச்சிருக்கும் நம்மள. அதனால அது என்னென்ன உணவு என்பதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். அவில் உப்மா. நம்ம ஊர்ல அவில் சொல்றத மகாராஷ்டிரால போஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போஹா உணவு மகாராஷ்டிராவில் மிக பிரபலமான உணவாகும். இதில் வெங்காயம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், உடைத்த வேர்க்கடலை, லெமன் மற்றும் கருவேப்பிலை, அவுள் என எல்லாவற்றையும் சேர்த்து தாளித்து செய்யப்படும் சுவையான உணவாகும். இந்த உணவை எளிதாகவே நம்ம சமைக்க முடியும். இதுல கார்போஹைட்ரேட், இரும்பு சத்து, நார் சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின்கள் இருக்கு. இது குறைந்த கேலரி என்பதனால உடல் எடையை குறைக்க உதவும் ஆரோக்கியமான உணவாகும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அடுத்தது ராகி தோசை. ராகி தோசை பசையம் இல்லாத ஒரு வகை உணவாகும். ராகியில நிறைய நார் சத்துக்கள் இருக்கு. இது உங்க பசி உணர்வை அடக்குது. நீண்ட நேரம் வயிறு நிரம்பி திருப்தியான உணர்வை நம்மளுக்கு கொடுக்குது. எனவே எடை குறைக்க நினைப்பவங்க சூடான ராகி தோசையுடன் சுவையான சாம்பார் மற்றும் தேங்காய் சட்னி சாப்பிட்டு வரலாம். இது குஜராத்ல உருவான ஒரு பிரபலமான சிற்றுண்டி வகையாகும். இந்த தேக்லாவை கடலை மாவு, தயிர், ரவை, லெமன் ஜூஸ் மற்றும் பேக்கிங் பவுடர் சேர்த்து தயாரிக்கின்றனர். தேக்லா பிறகு கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி இலைகளை தூவி சட்னியுடன் பரிமாறப்படுகிறது. இந்த தேக்லாவை செய்ய நிறைய எண்ணெயும் தேவைப்படாது. குறைந்த எண்ணெய் மட்டுமே பயன்படுத்துவதனால உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாகும். இதை புளிக்க வைத்து தயாரிப்பதால உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்த உணவாகும். அடுத்தது பச்சை பட்டாணி உப்மா. உப்மா தென்னிந்தியாவில மிகவும் பிரபலமான உணவாகும். இந்த உப்மாவை உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்து நீங்க ஆரோக்கியமாக தயாரிக்க முடியும். பச்சை பட்டாணி சேர்த்து தயாரிப்பது உங்கள் உடல் எடையை குறைக்க உதவி செய்யுது. ஏன்னா பச்சை பட்டாணியில நிறைய நார் சத்துக்கள் இருக்கு. இதில் உள்ள புரோட்டீன் பசி ஹார்மோன் ஆன கிரேலினை ஒழுங்குபடுத்துகிறது. எனவே தேவையில்லாமல் ஏற்படும் பசியை இது அடக்கும். பச்சை பட்டாணியில குறைந்த கொழுப்பு, அதிக புரோட்டீன் சத்துக்கள் இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க உப்மால சேர்த்து சாப்பிட்டே ஆகணும். அடுத்தது வெள்ளரிக்காய் பச்சடி. கோடை காலங்களில் இந்தியாவில் வெள்ளரிக்காயை கொண்டு இந்த ரைத்தாவை செய்வது ஒரு வழக்கம். இந்த ரைத்தாவில் தயிர் சேர்ப்பதனால அது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. குடல் பாக்டீரியாக்களை சமநிலையாக்கி செரிமானத்தை மேம்படுத்துது. 100 கிராம் தயிரில வெறும் 60 கேலரிகள் மட்டுமே இருக்கு. மேலும் வெள்ளரிக்காயும் எடையை குறைக்க உதவும் சிறந்த காயாகும். இதில் உள்ள நீர் சத்து நம்மளுக்கு வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்குது. வெள்ளரிக்காயில நீர் சத்துடன் ஊட்டச்சத்துக்களும் நார்ச்சத்துக்களும் நிறைந்து காணப்படுது. இந்த உணவுல கொழுப்பு குறைய மற்றும் குறைந்த கேலரி என்பதனால உடல் எடையை குறைக்க பயன்படுது. இந்த 5 உணவையும் கண்டிப்பா நீங்க ஒரு நாள் ஒரு உணவை நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. இதை நாங்க செஞ்சு சாப்பிட்டு எங்களால எடையை குறைக்க முடிஞ்சது. கண்டிப்பா உங்களாலையும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.